இந்த H1B விசாவுல வந்துட்டு திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் வருது. அதுக்கான அமௌண்ட் அதிகரிக்கிறது. பெரிய இடி மாரி இருக்கு. அது பிரகடனம் அப்படின்னு சொன்னார். ஏதோ ஒரு விடுதலை பிரகடனம் மாதிரி. ஆமா. அமெரிக்கர்கள் வயிற்றில் அடித்து வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் பிழைக்கிறார்கள்னு சொல்றாரு. அதாவது 3 வேலைகள் இருக்குன்னா அதுல 2 பேர் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள். ஒருத்தர் தான் அமெரிக்கர். ஏன் அவர்கள் அமெரிக்கர்களை நியமிக்க மாட்டேங்கிறாங்க? சிஸ்டமிக் அபியூஸ், ஒரு கட்டமைப்பு துஷ்பிரயோகம், கட்டமைப்பு தவறுகள் கம்பெனிகளும் மற்றவர்களும் சேர்ந்து இழைத்து கொண்டிருந்தார்கள் என்று ட்ரம்ப் சொல்லுகிறார். இப்போ சீனர்கள், நமக்கு அடுத்து பெரிய அளவில் இந்த விசாக்களை வாங்குபவர்கள் சீனர்கள். அதில் ஒருத்தர் சொல்றாரு, இந்த H1B விசா மொத்தமாக அவர் எடுத்திருந்தா கூட இவ்வளவு நாங்கள் அவமானப்பட்டிருக்க மாட்டோம். ட்ரம்போட பெரிய சிக்கல் என்னன்னா, எதையும் தீர விசாரித்து தீர யோசித்து ஒரு நிதானமாக செயல்படக்கூடியவர் அல்லவர். உடனடியாக வந்து இது ஒரு பெரிய பின்னடைவை பல பேருக்கு ஏற்படுத்தும். பல பேருடைய வாழ்க்கையை இது சீர்குலைக்க இருக்கிறது. இந்தியர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் இதனால் பல நன்மைகளை எல்லாரும் அடைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் ரைட்டு. ஆனால் இதை பல பேர் நிறைய தவறுதலாக பயன்படுத்துகிறார்கள். ட்ரம்ப் அவருடைய பங்குக்கு அதை உலகத்திலேயே அதிகமான கடன் சுமை உள்ள நாடு அமெரிக்கா. அமெரிக்காவுடைய தேசிய கடன் எடுத்துக்கிட்டீங்கன்னா $30 ட்ரில்லியன். அதற்கு அவங்க ஒரு நாள் கட்டுற வட்டி கூட இந்த பணம் காணாது. ட்ரம்ப் வந்ததிலிருந்தே இந்த மாதிரி ஒரு நிச்சயமின்மை என்பது எல்லாருக்கும் வந்துருச்சு. நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா. இன்னைக்கு நம்ம பேச போற இஷ்யூ பார்த்தோம் அப்படின்னா, H1B விசால ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றங்களும் அதிரடியான ட்ரம்போட அறிவிப்பும் தான் இந்த இன்டர்வியூக்கான ஒரு உள்நோக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் பேச போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐநாவினுடைய முன்னாள் அதிகாரி UN கண்ணன் சார் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸோ இது ஒரு பெரிய இடி மாறி இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கனவு காணுவாங்க, அமெரிக்காவுக்கு போய் நான் செட்டில் ஆகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த H1B விசாவில் வந்துட்டு திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் வருது, அதுக்கான அமௌண்ட் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத எப்படி சார் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்? முதல்ல H1B விசா பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் எங்களுக்காக சார். H1B விசா அப்படின்றது அமெரிக்கர்கள் மத்தியில் போதுமான அளவு அவர்கள் வேண்டிய அந்த துறைக்கு வேண்டிய திறமை இல்லைன்னா வெளிநாடுகளிலிருந்து அந்த திறமையை தருவித்துக் கொள்வது. அது ஒரு 3 ஆண்டுகளுக்கு நம்ம அதை முதல்ல அந்த விசா தருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 3 ஆண்டுகளுக்கு அதை புதுப்பிப்பாங்க. இப்படி நிறைய பேர் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் அந்த மாதிரியான விசாக்கள் அமெரிக்கர்கள் வழங்குகிறார்கள். அதாவது 4 லட்சம் பேர் வெளிநாடுகளிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் வேலை செய்ய வரக்கூடிய ஒரு சூழலை அமெரிக்கர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக. ஸோ சென்ற ஆண்டு 4 லட்சம் விசாக்கள் அந்த மாதிரி வழங்கப்பட்ட போது அதில் 160,000 விசாக்கள் புதிது, மீதி விசாக்கள் திருப்பி புதுப்பிக்கிற மாதிரியான ஒரு விசா. இப்போ ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அது பிரகடனம் அப்படின்னு சொன்னார். ஏதோ ஒரு விடுதலை பிரகடனம் மாதிரி சொல்லிட்டு அதற்கான காரணங்கள் எல்லாம் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, அந்த காரணங்கள் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா, அமெரிக்கர்கள் வயிற்றில் அடித்து வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் பிழைக்கிறார்கள்னு சொல்றாரு. இப்போ இந்த நீங்க பாருங்க, 2000 ஸ்டெம், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத், இந்த 4 படித்தவர்கள் இந்த 4ஐ பயன்படுத்துகின்ற துறைகளுடைய வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 2000 இருந்து 2019 வரைக்கும் 44.5%. சரிதானா? ஸோ 2019 12 லட்சம் பேர் இந்த துறையிலிருந்து இந்த துறைகளில் வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள். 2019 இந்த 12 லட்சம் 44.5% உயர்வை எட்டியிருக்க வேண்டும். ஆனால் 100%க்கும் அதிகமான ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த துறைகளில் 25 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. இவர்கள் அமெரிக்கர்களுடைய வேலைகளை எடுத்து விட்டார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அப்புறம் அமெரிக்கர்கள் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூயார்க் உடைய புள்ளி விவரப்படி 22 இருந்து 27 வயதுக்கு உரிய கணினி அறிவியல், கணினி பொறியியல், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் படித்தவர்கள்
உயிரியல் படித்தவர்களும் வரலாறு படித்தவர்களை காட்டிலும் 2 மடங்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். ம். இவர்களுடைய வேலைகளை யார் எடுத்துக்கொள்கிறார்கள்? சரி. வெளியில இருந்து இப்படி போறோம். வழங்கப்படுகின்ற H1B விசாக்களில் பெருமளவுனா 1, 2 இல்ல, 71% இந்தியர்களுக்கு வழங்கப்படுவது சமீப காலங்களில் நடந்து வருகிறது. அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் துறையில் உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 33% வெளியிலிருந்து ஆட்களை தருவித்து அவர்களை நியமிப்பது என்பது நடந்தது. இந்த சமீப காலங்களில் இந்த 4-5 ஆண்டுகளில் அது 65% வளர்ந்து விட்டது. அதாவது 3 வேலைகள் இருக்குன்னா அதுல 2 பேர் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள், ஒருத்தர் தான் அமெரிக்கர். அப்ப அமெரிக்க கம்பெனிகள் தான் இந்த வேலைகளை தராங்க. ஏன் அவர்கள் அமெரிக்கர்களை நியமிக்க மாட்டேன்றாங்க? அமெரிக்கர்களை நியமித்தால் அவர்களுக்கு நீங்கள் அதிகமான சம்பளம் தர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கு. இந்தோனேசியாவிலிருந்தோ, இந்தியாவிலிருந்தோ, சீனாவிலிருந்தோ நீங்கள் வேலைக்கு அமர்த்தினீர்களானால் அவர்களுக்கு $1,00,000 தரீங்கன்னா இங்க ஒரு $60,000-65,000 நீங்க வேலைக்கு வைக்க முடியும். அது நமக்கு பெரிய தொகை. அதனால நம்ம அந்த வேலைக்கு போக ஒப்புக்கொள்வோம். நாம் சிக்கனமாக வாழ்வோம். அதனால நிறைய பெருமளவில் நம்ம பண்றாங்க. போன ஆண்டு அமேசானுக்கு மட்டும் 10,000 H1B விசா கொடுத்திருக்காங்க. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அதற்கு அடுத்த பெரிய நிறுவனம் 5,500 விசாக்கள் தந்திருக்காங்க. இப்போ இந்த விசாவினுடைய எண்ணம் என்னன்னா ஹைலி ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ். அதாவது நீங்க வந்து ஒரு அணு விஞ்ஞானி அல்லது நீங்க வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ல நீங்க வந்து ஒரு பெரிய விற்பனர் அல்லது நீங்க ஷேக்ஸ்பியர் எக்ஸ்பர்ட், இந்த மாதிரியான அமெரிக்காவில் கிடைப்பதற்கு அரிதான சில திறமைகளை வெளியிலிருந்து தருவிப்பது தான் இந்த விசாவினுடைய எண்ணம். ஆனால் ஒரு கூட்டமாக உங்களுக்கு ஐடி படித்தவர்கள், தகவல் தொழில்நுட்பம் படித்த இந்தியர்களும் மற்றவர்களும் அந்த நாட்டிற்கு வருவதும் அவர்கள் பெருமளவில் இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில் டாமினன்ட் ஆதிக்கம் செலுத்துவதென்று பெருமளவில் அவர்கள் இருப்பதும் ஒரு இயல்பாக மாறிவிட்டது. இப்போ நீங்க அமெரிக்காவுக்கு நீங்க கலிபோர்னியா போனீங்கன்னா அவங்களுடைய அந்த சிலிகான் வேலி முழுக்க இந்தியர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் சில பெரிய இடங்களில் இந்தியர்கள் இருக்கிறார்கள். இப்போ சத்யா நடல்லா மைக்ரோசாஃப்டை நிர்வகிக்கிறாரு. சுந்தர் பிச்சை நம்ம சென்னையை சேர்ந்தவர், அவர் ஆல்பபெட் கூகுள் பார்த்து கொள்ளுகிறார். சாந்தனு நாராயண் அவர் அடோபி பார்த்து கொள்ளுகிறார். ஐபிஎம் ஆனந்த் கிருஷ்ணா, இப்படி பெரிய இடங்களிலும் இந்தியர்கள் இருக்கிறார்கள். இது வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைன்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி வெளியிலிருந்து வருபவர்கள் அவர்கள் வருவதை குறைப்பது அல்லது அவர்கள் வருவதை இன்னும் கொஞ்சம் ஒழுங்கு செய்வது, இதை வந்து சிஸ்டமிக் அபியூஸ், ஒரு கட்டமைப்பு துஷ்பிரயோகம், கட்டமைப்பு தவறுகள் கம்பெனிகளும் மற்றவர்களும் சேர்ந்து இழைத்து கொண்டிருந்தார்கள் என்று ட்ரம்ப் சொல்லுகிறார். அதுல ஓரளவு உண்மை இருக்குன்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க போற அத்தனை பேரும் பெரிய அறிஞர்களோ பெரிய தொழில்நுட்ப விற்பனர்களோ கிடையாது. அந்த நாட்டில் ஒரு பெரிய வேலையில்லா திண்டாட்டம் என்பது இந்த துறைகளில் நிறைய இருக்கு. அப்புறம் அந்த ஊர்லயே தொழிற்சாலைகள் வர வேண்டும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய வேலைகள் வேறு யாருக்கும் செல்லக்கூடாது என்றெல்லாம் அவர் எண்ணுகிறார். இப்ப சீனர்கள் நமக்கு அடுத்து பெரிய அளவில் இந்த விசாக்களை வாங்குபவர்கள் சீனர்கள் 11.7% அவர்கள் வாங்குகிறார்கள். அவர்கள்ட்ட இருந்து எந்த விதமான ஒரு எதிர்வினையும் இதுவரை வரவில்லை. அவங்களுடைய வலைத்தளங்களில் நிறைய பேர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதுல ஒருத்தர் சொல்றாரு, இந்த H1B விசா மொத்தமா அவர் எடுத்திருந்தா கூட இவ்வளவு நாங்க அவமானப்பட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ட்ரம்போட பெரிய சிக்கல் என்னன்னா, எதையும் தீர விசாரித்து தீர யோசித்து ஒரு நிதானமாக செயல்படக்கூடியவர் அல்லவர். இப்ப இதற்கு முன்னாடி இந்த H1B விசாவுக்கு விண்ணப்ப தொகை அப்படின்னு இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு. அது எவ்வளவு? $1,666. இன்னைக்கு எவ்வளவு? $1,00,000. 60 மடங்கு அதிகப்படுத்தியிருக்காரு. நான் போன வருஷம் அங்க போய் சொல்லிக் கொடுக்க போனேன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியால. நான் ஒரு 4.5 மாதம் சொல்லிக் கொடுத்தேன். எனக்கு H1B விசா அவங்க விண்ணப்பித்து என்னை அங்கே அழைத்தார்கள். அந்த 4.5 மாதத்துக்கு மட்டும் H1B விசா. அதுக்கு அவர்கள் $1,666 விண்ணப்பம் தொகை கட்டி என்ன அழைச்சாங்க. நான் போய் பன்னாட்டு அமைப்புகள், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சொல்லிக் கொடுத்தேன். ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய யூனியன், நேட்டோ, IMF, வேர்ல்ட் பேங்க், இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன்.
ஸோ அங்க அமெரிக்கர்களுக்கு அந்த மாதிரி சொல்லி தருவதற்கு ஆட்கள் இல்லையானா நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. என்னை எடுத்துக்கிட்டாலே வந்து நான் ஒன்றும் பெரிய அந்த துறையில் அமெரிக்காவில் அந்த திறமையை கண்டுபிடிக்கவே முடியாதுன்ற எண்ணமெல்லாம் இல்லை. அங்க ம். லட்சக்கணக்கான பேர் அவர்களால் நான் என்ன சொல்லி தந்தேனோ அதை அவர்களால் சொல்லித்தர முடியும். ம். ஆனால் நான் சென்ற ஆண்டு போன ஆகஸ்டில் இருந்து டிசம்பர் வரைக்கும் நான் போய் அங்கே சொல்லிக் கொடுத்தேன். $1266 கட்டி என்னை அவங்க கூப்பிட்டுக்கிட்டாங்க. ம். எனக்கு ஒரு சின்ன ஒரு சன்மானம் ஆமா. தந்தார்கள். ம். ரொம்ப குறைவான சம்பளம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய சம்பளம் இல்லை. அப்போ ஆஹ், இந்த இந்த விசா இவ்வளவு நாள் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நீங்க பாக்குறீங்க. ம். என்னையே நீங்க உதாரணமா எடுத்துக்கிட்டா. ஸோ இது வேண்டான்னு அவர் நினைக்கிறார். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ம். ம். சரிதானா? அப்புறம் ஏற்கனவே அங்க இருக்கிறவர்கள் H1Bல இருப்பவர்களுக்கு எந்த பெரிய ஆபத்து இருக்கும்னு நான் நினைக்கல. ஓகே. இனிமேல் புதிதாக செல்பவர்களுக்கு ஒரு பெரிய தடை பின்னடைவு ஏற்பட்டுடுச்சு. ம். சீனாவிலிருந்து சென்றாலும் சரி, இந்தோனேசியாவிலிருந்து சென்றாலும் சரி, இந்தியாவிலிருந்து தான் பெருமளவு சென்றார்கள். அவர்களுடைய கனவுகளை அவர் அந்த கனவுகளை அவர் தகர்த்து விட்டார். இப்ப ரினியூ பண்றவங்களுக்கும் இதே இஷ்யூஸ் இருக்க தானே சார் செய்யுது. இப்ப ரினியூ பண்ணணும் அப்படின்னாமே கூட, இப்ப அகைன் நான் வந்து ஒரு $1,00,000 நான் பே பண்ணி தான் அங்க ஆகணும் அப்படிங்கிறப்போ H1Bல ஏற்கனவே இருப்பவர்களுக்கு இதெல்லாம் வந்து அப்ளை ஆகாது. ம். இந்த விதிகளுக்கு கீழ அவங்க வரமாட்டாங்கன்னு ஒரு தெளிவு சொல்லியிருக்காரு. முதல்ல ஆண்டாண்டுக்கு $1,00,000 கட்டணும்னு ஆமா. சொன்னாரு. அதுக்கப்புறம் அது ஆண்டாண்டு கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கேஸ் பை கேஸ் பேசிஸ் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நாங்கள் ம். தேசிய நலன் கருதி, நேஷனல் இன்ட்ரெஸ்ட் கருதி நாங்க பரிசீலனை பண்ணி விதிவிலக்குகள் தருவோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மருத்துவர்களுக்கு விதிவிலக்கு இல்ல ஏற்கனவே அப்படின்னு தந்துட்டாங்க. சொல்லிட்டான். அதனால இது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த $1,00,000 என்பது ஒருவேளை கம்மியாகலாம். $50,000 குறையலாம், $25,000 குறையலாம். அது ம். அந்த கம்பெனிகள் தருகின்ற அழுத்தத்தை பொறுத்தது. ம். இப்ப கம்பெனிஸோட நிலைமை தான் என்ன அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி, என்னதான் வந்து அங்க இருக்கக்கூடிய முன்னணி கம்பெனிஸ்ல நெறைய இடத்துல வந்து ஹையர் பொசிஷன்ஸ்ல இந்தியன்ஸ் இருந்தாலுமே கூட, சின்ன சின்ன கம்பெனிஸ் எடுத்துப்போமே, சின்ன சின்ன கன்சல்டன்சியா இருக்கட்டும், இல்ல சின்ன சின்ன ஐடி நிறுவனமா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய லாபமா கூட இருக்கலாம். வெளியில இருந்து எடுத்துட்டு வந்துட்டு கம்மி சேலரில அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது. இப்ப அந்த கம்பெனிஸோட நிலைமைகள் என்ன ஆகும்? அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்ப இந்தியன்ஸையோ, இல்ல வெளியில இருக்கிறவங்களையோ எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. இப்ப அவங்களுடைய டர்ன் ஓவர் அது மூலியமா கம்மியாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்ல இல்லையா? இப்போ உடனடியா வந்து இது ஒரு பெரிய பின்னடைவை பல பேருக்கு ஏற்படுத்தும். பல பேருடைய ம். ம். வாழ்க்கையை இது வந்து சீர்குலைத்திருக்கிறது. இந்தியர்கள் அங்க இருக்கக்கூடியவர்கள் பெரிய அதிர்வலைகளுக்கு அவர்கள் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ம். என்ன ஆகுமோ அடுத்த நாள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் இன்னைக்கு பல அங்க வாழ்ற வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய பல பேர் அவர்கள் தங்களுடைய இதயங்களில் தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ட்ரம்ப் வந்ததிலிருந்தே இந்த மாதிரி ஒரு நிச்சயமின்மை என்பது ம். எல்லாருக்கும் வந்துருச்சு. கம்பெனிகளுக்கு வந்துருச்சு, தொழிலாளர்களுக்கு வந்துருச்சு, குடும்பங்களுக்கு வந்துருச்சு. அதெல்லாம் இருக்கு. காலப்போக்கில் ஒருவேளை இது சரி செய்யப்படலாம்ன்ட்டு அவர் நினைக்கிறார். ம். உடனடியாக ஜாப்பனீஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, உடனடியாக இது எதை நோக்கி நகர்த்தோம்னா கம்பெனிகளை ஆட்டோமேஷன், தானியங்கி ம். அந்த ஓகே. மாதிரி பல வேலைகள் உருவாக்கப்படலாம். ம். மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகளை மெஷின்ஸ், எந்திரங்கள் செய்வது என்பதை நோக்கி நகரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் என்ன ம். சொல்றாங்கன்னா, ஆஃப் ஷோரிங், அதாவது அந்நிய நாடுகளில் சென்று அந்த அந்த திறமைகளை கண்டறிவது, அங்கேயே அந்த திறமைகளை பயன்படுத்திக் கொள்வது. ஆஃப் ஷோரிங், ம். ம். நியர் ஷோரிங், பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்சிகோ, அங்க வந்து மலிவாக தொழில் கிடைக்கும், அதாவது உழைப்பு கிடைக்கும். ம். அங்க போய் அங்கதான் அது மாதிரி தான் பல இடங்கள்ல நடக்குது. இங்க ஃபாக்ஸ்கான் இருக்கு. நம்ம ஓகே. ஆப்பிள் செய்றோம். ஏன்னா இதே ஆப்பிள் அமெரிக்காவில் செய்யறதுன்னா 4 மடங்கு ஆகலாம். ம். அமெரிக்கர்களுக்கு அதிக சம்பளம் தர வேண்டியிருக்கும். அவர் என்ன சொல்றாரு, அமெரிக்கர்களுடைய வயிற்றில் அடித்து வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாறணும். இந்த ம். இந்த முறை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்கில்ட், ஹைலி ஸ்பெஷலைஸ்டான ஆட்களுக்காக இந்த மாதிரி ஒரு விசா அப்படின்றத இந்த ம். நாடு ம். வைத்திருந்தது. இதனால் பல நன்மைகளை எல்லாரும் அடைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் ரைட்டு. ஆனால் இதை பல பேர் நிறைய தவறுதலாக பயன்படுத்துகிறார்கள். ம். இங்கிருந்து அங்க ஒரு உணவகம், அவர்கள் ஒரு பெரிய உணவகம் நடத்தி கொண்டிருந்தார்கள். இங்கிருந்து பல பேர் அந்த அந்த உணவகத்தில் சமையல்காரராக, வெயிட்டராக, அதெல்லாம் இந்த விசாவில் முன்னாடி போனது, அந்த விசாவை அவர்கள் தவறுதலாக பயன்படுத்தியது, அதில் நடந்த தவறுகள், அதற்காக அவர்கள் மாட்டிக்கொண்டது, இதெல்லாம் கூட இந்த 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 இதே ம். ம். சென்னையில் நடந்திருக்கு. அதனால இந்த விசாவில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைக்க வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். ம். அதை அவர் நிதானமாகவும் தீர யோசித்தும் போதுமான அளவு அவகாசம் தந்தும் ஒரு முறையாக செய்திருந்தால் ம். இவ்வளவு படபடப்பும் இவ்வளவு துன்பங்களும்
வந்திருக்கு. யாருக்கும் வந்திருக்காது. நாம நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து ஒரு அறிவிப்பு தந்திருக்கு. இந்த மாதிரி இது வந்து இந்த திட்டத்தினால பெரிய பரஸ்பர நன்மைகள் வந்திருக்கு. இதனால பல குடும்பங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் ஆம், அவர்களுக்கு ஒரு சீர்குலைவு என்பது நடக்கும், தகர்வு நடக்கும், டிஸ்ரப்ஷன் நடக்கும். அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். அதை அந்த அதிகாரிகள் கருத்தில் கொண்டு அதை சரி செய்வார்கள் என்று நம்புகிறோம் அப்படின்ட்டு நம்முடைய வெளிநாட்டு வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கை தந்திருக்கு. இதுக்கு அப்புறம் பியூஷ் கோயல், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்முடைய வர்த்தக அமைச்சர் அங்க இருக்கார். நம்ம இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்காக இது 6வது சுற்றோ என்னமோ அவர் அங்க இருக்கார். இது 2வது முறை போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்முடைய திறமைகளை கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஓரளவு அதுல உண்மை இருக்கலாம், ஓரளவு இருக்கலாம். ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா அதாவது அமெரிக்கா வந்து ஒரு பெரிய சால்வெண்ட். அது உள்ள எல்லாம் வந்து கரைந்து அது மொத்தத்திலையும் சேர்ந்துரும். அதுதான் அமெரிக்கா. இட்ஸ் அ மெல்டிங் பாட். அதனால இந்தியாவிலிருந்து சென்றவர்கள், வெளியிலிருந்து சென்றவர்கள், அவர்கள் அமெரிக்காவினுடைய உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் அவர்கள் உறுதுணையாக நின்றிருக்கிறார்கள். அமெரிக்கா வளர்வதில் அவர்களுடைய வளர்ச்சியும் அடங்கி இருக்கு. இன்னைக்கு சத்யா நடலாவை பத்தி நம்ம பேசுறோம், சுந்தர் பிச்சையை பத்தி பேசுறோம் அப்படின்னா அவர்கள் அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய நிறுவனங்களை தலைவர்களாக இருந்து நடத்துவதனால் நாம் பேசுகிறோம் இல்லையா? நெவிடியாவுடைய தலைவராக இருப்பவர் ஒரு சீன பூர்வீகத்தை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அமெரிக்கா வந்து இஸ் a land of opportunity. இவ்வளவு நாள் வந்து அங்க இட் ஹேட் கட்டிங் எட்ஜ் இனோவேஷன். அந்த புதுமை சுற்றுச்சூழல் என்பது பாதிக்கப்படும், வேலை வாய்ப்பு என்பது வந்து அருகிவிடும் அப்படின்லாம் நம்முடைய நாஸ்காம், நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் அண்ட் சயின்சஸ் நினைக்கிறேன், அவர்கள் அதை சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு 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 பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழலை அவர் உருவாக்கி இருக்கிறார். அவர் வந்ததிலிருந்தே அந்த மாதிரி பல அதிரடி நடவடிக்கைகள், அதுவும் குறிப்பா இந்தியர்கள் மேலதான் அவருடைய எல்லா கண்ணுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டாரிஃப் வெளியிட்டாரு, அதுலயும் வந்து பாதி க்ளோஸ்டு. இப்ப உள்ள இருக்கிறவங்களையும் வெளியில அனுப்பக்கூடிய மாதிரியான ஒரு சூழலை வந்து ஒரு உருவாக்கி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி 71% வந்து அங்க அதிகமா இந்தியர்கள் தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த விசா முடிச்சுட்டு அவங்க மறுபடியும் அவங்க பண்ண முடியல, இல்ல மறுபடியும் இந்த கம்பெனிஸ் வந்து நீங்களாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்தியாவோட நிலைமை என்ன ஆகும்? ஆல்ரெடி இங்க வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவே தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா அது அடிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதானே? இல்ல, அவர்கள் ஐரோப்பா நோக்கி நகர்வார்கள்னு நினைக்கிறேன் நான். ஐரோப்பாவில் அந்த வேலை வாய்ப்புகள், அவர்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதுக்குமே ஒரு செக் வைக்கிறாரு ட்ரம்ப். ஆக்சுவலா இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க இந்தியாவும் ரஷ்யாவும். ஸோ அவங்க மேல நீங்களும் வந்து அதிகமா வந்து டாரிஃப் கொடுங்க, அதிகமா வந்து வரி போடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் அங்க ஆதிக்கம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல. இதே மாதிரியான ஒரு விஷயத்த அங்க நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஏன் சீனா மேல போட சொல்ல மாட்டேன்றார்? ஃபர்ஸ்ட் அவரோட கான்செப்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா. அதுக்கப்புறம் தான் நான் சைனாக்கு போவேன் அப்படிங்கிற அந்த அபராதம் போயிடும் நான் நினைக்கிறேன். ஓகே, போயிடும் நினைக்கிறேன். அவரு இது வந்து ஒரு ஒரு சந்த பேரம். அதுல வந்து எனக்கு வேண்டாம்ப்பா, நீ நிறைய விலை சொல்றேன்ட்டு நான் விலகி போயிடுறேன். நீங்க வந்து என்னை கூப்பிட்டு இல்ல சார் இன்னும் ஒரு 10 ரூபாய் குறைச்சு தரேன் அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இது வந்து அவருடைய மெயினான விஷயம் என்னன்னா வருமானம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ட்ரம்போட விஷயம் என்னன்னா இந்த மாதிரி நான் ஒரு 1 லேக் சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து 1 லேக் கட்டினாங்கன்னா வருமானம் அதிகரிக்கும். அட் த சேம் டைம் டெப்ட் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால நிஜமாவே அங்க நடக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கா அமெரிக்கால? அதாவது அவர் வந்ததுல இருந்து வசூல் மன்னரா மாறிட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் இருக்கு. ஸோ அமேசான் அவங்களுடைய 10,000 விசாவுக்கு அவங்க $1 பில்லியன் கட்டியிருக்க வேண்டியிருக்கும் போன ஆண்டு அவங்க வாங்கின விசாவுக்கு. அதனால பணம் கூடும். ஆனால் அமெரிக்காவுடைய தேசிய கடன் எடுத்துக்கிட்டிங்கன்னா $30 ட்ரில்லியன். அதற்கு அவங்க ஒரு நாள் கட்டுற வட்டி கூட இந்த பணம் காணாது. சொல்லுவாங்க அவர்கள் கடனில் அமிழ்ந்து மூழ்கி இருக்கக்கூடிய உலகத்திலேயே அதிகமான கடன் சுமை உள்ள நாடு அமெரிக்கா. இதை ஒவ்வொரு நிர்வாகமும் அந்த கடன் சுமையை ஏற்றிக்கொண்டே போகிறது. ட்ரம்ப்பும் அவருடைய பங்குக்கு அதை நிறைய ஏற்றி வைத்திருக்கிறார். அதனால அதுக்கு வந்து ஒரு விடிவு காலம் அவர்கள் தான் தேடிக்கணும். இந்த மாதிரிலாம் தேடுறதல்ல. அவர்களுடைய வரவு செலவு திட்டத்தை எங்க செலவுகளை குறைக்கலாம், எங்க செலவுகளை கூட்டலாம், எப்படி செலவுகளை குறைக்கணும் அப்படின்னு பார்க்கணுமே தவிர அவர்களுடைய நிர்வாகமின்மைக்கு வந்து
இதெல்லாம் வந்து இது நிச்சயமா. இது இது யானை பசிக்கு சோள பொரிக்கதை. இப்ப இந்தியாவுல இருந்து அங்க போய் ப்ராப்பர்ட்டீஸ் வாங்குனவங்களுடைய நிலைமைலாம் என்ன சார் ஆகும்? ஒண்ணும் சப்போஸ் ஆகாது. இது மாதிரி. அவர்கள் அந்த ப்ராப்பர்ட்டீஸ வச்சுக்கலாம், வித்துடலாம். ம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யார் வேணாலும் எங்க வேணா அங்க யார் வேண்டுமானாலும் அங்க ப்ராப்பர்ட்டீஸ் வாங்கலாம். பல ஐரோப்பிய நாடுகளில் யார் வேண்டுமானாலும் வாங்கலாம். ம். அ மைக்ரோசாஃப்ட் வந்து இடையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாமே ஒரே நாளைக்குள்ள நீங்க திரும்பிடுங்க எல்லாரும். இந்தியாலருந்து வெளியில ஐ மீன் அமெரிக்காலருந்து வெளியில போனவங்க எல்லாரும் ஒரே நாள்ல திரும்பிடுங்க. மேபி உங்களுக்கு நாளைலருந்து கூட நாங்க வந்து காசு கட்ட வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துச்சு. எப்படி ஆமா. ஒரே நாள்ல வந்து இங்கேருந்து கிளம்பி போக முடியும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஸோ இதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்கட்டும், அது அது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா குடுக்கறதுக்கு இல்ல அவர் வாய்ப்பு இருக்கா? நிதானமாக செயல்படுபவர் அல்ல. ம். ஹி ஷூட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹிப்ஸ். அவர் வந்து ஒரு 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 ஹை ஸ்கூல் பையன் மாதிரி அவருடைய எதிர்வினை ஆற்றுவது, அவர் நினைத்ததை சொல்லுவது, ஆம், உடனே உடனே முடிவுகளை எடுப்பது, அறிவிப்புகள், அதாவது பாதிக்கு மேல வந்து செயல்படுத்த முடியாத அறிவிப்புகள், அவற்றை அவர் வெளியிடுவது, ம். பெரிய கனவு கோட்டைகளை கட்டுவது, இது மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு 80 வயது முதிர்ச்சி என்பது அவரிடம் இல்லை. ஒரு பெரிய ம். தலைவருக்குரிய முதிர்ச்சி அவரிடம் இல்லை. ஆம், அவர் ஒரு பக்குவப்பட்ட மனிதராக எனக்கு தெரியவில்லை. ஓகே. அதனால தான் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லுச்சு, இது வந்து மனிதாபிமான சிக்கல்களை உருவாக்கும், ம். ஹியூமானிட்டேரியன் விளைவுகளை உருவாக்கும்னு சொன்னாங்க. ஓகே. ஷேர் மார்க்கெட்டிங்லயோ, இல்ல நிஃப்டிலயோ, இல்ல ஜிடிபிலயோ இது மிகப்பெரிய மாற்றத்த கொண்டு வரும் அப்படிங்கிறத யோசிச்சிருக்க மாட்டாங்களா? இல்ல அவரு போட்டிருக்க அந்த அபராதம், அந்த வரி விதிப்பினாலேயே நம்ம 0.2% நம்முடைய ஜிடிபி பாதிக்கப்படும்னு ஆமா. சொல்றாங்க. அது நமக்கு ஒரு சின்ன பின்னடைவு தான். நாம கிட்டத்தட்ட ஒரு 80 சில்ற பில்லியன் டாலர் அளவுக்கு நம்ம பொருட்களை அங்க ஏற்றுமதி செய்றோம். ம். 41 பில்லியன் அளவுக்கு அங்கிருந்து பொருட்கள நம்ம இறக்குமதி செய்றோம். ம். நாம ஏற்றுமதி செய்வது 2 மடங்கு. அந்த ஏற்றுமதி எல்லாம் இப்ப வந்து இப்ப திருப்பூர்ல இருந்து செல்லக்கூடிய பல ஆடைகள், உள்ளாடைகள் இதெல்லாம் இன்னைக்கு கேள்விக்குறியா மாறி போயிடுச்சு. ம். அந்த ம். விலைக்கெல்லாம் நம்மால தர முடியாது. அந்த அபராதம் கட்டி அத சந்தையில நம்ம விக்கணும் அப்படின்னா நம்மால முடியாது. எஸ். ஓகே. ஸோ ஃபைனலா இந்த இப்ப இது டாக்டர்ஸுக்கு மட்டும் அதுலருந்து ஏன் அவங்களால வரி விலக்கு ஏன்னா குடுக்க அவர்களுக்கு முடியல? தேவைப்படுது. அந்த அளவுக்கு அதிகமா இல்ல அதாவது அப்படிங்கிறதுனால தானே? இதுக்கு முன்னாடி வந்து இந்த அபராதம் வந்து சேவைகளுக்கு பொருந்தாதுன்னு இருந்துச்சு. சர்விஸ் ஆமா. இண்டஸ்ட்ரி கிடையாது. இப்ப சர்விஸ் இண்டஸ்ட்ரியும் தொட்டுட்டார். ஓகே. அதனால அவர்களை பாதிக்கக்கூடிய அவர்களுக்கு மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுகிற அந்த துறைகளில் அவர் விலக்கு தந்திருக்கிறார். அது ம். மருத்துவத்துறை வந்து அவர்கள் போய் சொல்லியிருக்கணும். இங்க வந்து பண்ண முடியாது. ஆமா அப்படின்ட்டு. நம்ம நெறைய நர்சஸ் மேன் பவர்ஸ் இருக்காங்க, கிடையாது. செவிலியர்கள் நெறைய பேர் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய இடங்கள்ல இருக்காங்க. பெரிய அங்கேயே படித்து அறிவார்ந்த டாக்டர்ஸ் பல பேர் இந்திய வம்சாவழியினர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல ம். பெயர் இருக்காங்க அமெரிக்காவில். ஸோ அவர்கள வந்து இங்க பெருமளவு இங்கிருந்து தான் வராங்க. அவர்கள வந்து நம்ம விட முடியாது. அவர்கள் நமக்கு மிகவும் தேவையாக இருக்கிறார்கள்ன்னு அந்த துறையைச் சேர்ந்தவர்கள் போய் சொல்லியிருப்பாங்க. ம். அவர் அத வந்து செவிசாய்க்கிறார். பாதி நேரங்கள்ல செவிசாய்க்கிறார், பாதி நேரங்கள்ல செவிசாய்க்கிறது இல்ல. அதனால அவருக்கு ட்ரம்ப் இஸ் ட்ரம்ப். அஃப்கோர்ஸ் இது நீங்க சொன்ன மாரி அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்குமோ, அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு கொஞ்சம் மைனஸா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அட் லாஸ்ட் நம்ம இந்தியர்கள் என்ன மாதிரி இந்த H1B விசாவோட மாற்றத்த எடுத்துக்கலாம்? நெக்ஸ்ட் பிளானிங் என்னவா பண்ணலாம் நம்ம? இல்ல இப்ப இருப்பவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் வந்து திருப்பி புதுப்பிக்கும் பொழுது என்ன மாதிரியான சிக்கல்கள் அவருக்கு வரும்ன்றத நம்ம காலம் தான் நமக்கு தெரியப்படுத்தும். அதுக்குள்ள ம். அவரு இந்த $1,00,000ன்றத குறைச்சிட்டா நல்லா இருக்கும். குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ம். ம். புதிதாக செல்பவர்களுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு தான். அவர்கள் அந்த அமெரிக்காவை பார்ப்பதை காட்டிலும் அவர்கள் ஐரோப்பாவை நோக்கி தங்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். ஆஸ்திரேலியாவை நோக்கி திருப்ப வேண்டும். ஜெர்மனியை நோக்கி குறிப்பாக திருப்ப வேண்டும். ஜப்பானை நோக்கி குறிப்பாக திருப்ப வேண்டும். இந்த ம். ஜப்பானில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. நமக்கு இங்கெல்லாம் போறதுக்கு எது தடையா இருக்குன்னா நம்முடைய மொழி. ம். அதனால நாம ஜெர்மன் படிச்சுக்க தயாரா இருக்கிறோம். ஸ்வீடிஷ் படிச்சுக்க தயாரா இருக்கோம். ஜாப்பனீஸ் படிச்சுக்க தயாரா இருக்கோம்னா, அங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ம். பொருளாதாரங்கள் எல்லாம் ரொம்ப வலிமையான பொருளாதாரங்கள். அமெரிக்கா ஓகே. அளவுக்கு வலிமை இல்லைனாலும் கூட, பெரிய பொருளாதாரங்கள் இல்லைனாலும் கூட, வலிமையான பொருளாதாரங்கள். அங்கு ம். வேலை வாய்ப்புகள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அத நோக்கி நம்ம நகர பார்க்கணும். இனிமேல் அது வந்து நம்முடைய ஒரு இலக்காகவும், திட்டமாகவும், செயல் திட்டமாவும் இருக்கணும். ஏன்னா, ம். இனிமேலு ஜெர்மன் நம்ம இவ்வளவு நாள் இங்கிலீஷ வச்சு பிழைச்சுக்கிட்டோம். ஆமா. ஏன்னா, நாம வந்து ஒரு இங்கிலீஷ் கொலோனியல் ம். ஸ்டேட்டா இருந்ததுனால. அந்த ஆதாயம்
அந்த அந்த வசதி இனிமேல் நமக்கு பெரிய அளவில் இருக்காதுன்ற மாதிரி, அட்லீஸ்ட் ட்ரம்ப் இருக்க வரைக்கும் இருக்காதுன்ட்டு நம்ம முடிவு பண்ணிடணும். முடிவு பண்ணிட்டு அதை நோக்கி நகரணும். புதிதாக படிக்க வருபவர்களுக்கு நான் தான். ஜெர்மனியில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஜப்பான்லயும் மெதுவா திறந்துட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அமெரிக்காவோட கனவு வந்து கொஞ்சம் தகர்த்து வச்சுக்கோங்க எல்லாரும், இல்லை கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். எனவே தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய டவுட்ஸ் இருந்தது எங்களுக்கு. அண்ட் அட் த சேம் டைம் மக்களுக்குமே வந்து ஐயோ அவ்வளோதான் இந்தியர்கள் இனிமேல் அமெரிக்காவுக்குள்ள போக முடியாதா, இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அதுக்கு ரொம்ப தெளிவாக எங்களுக்காக பதில் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார்.